வல்லாரை துவையல் இந்த மாதிரி செய்து பாருங்கள். கலர் மாறாமல். இதுக்கு வெறும் சோறு மட்டும் போதும். எந்த சோறாக இருந்தாலும் பரவாயில்ல, செய்து சாப்பிட்டு பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் பாருங்கள், கலரும் மாறையில் அப்படியே இருக்குது. சோறு தனியாக போதும். அது பச்சரிசி சோறாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்கோ. கொஞ்ச நேரம் வேலை தான். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சுலபமாக செய்யலாம். வாங்கோ பார்க்கலாம் என்னென்ன தேவைன்றதை தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம், இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்களுக்காரன். இன்றைக்கு வல்லாரை துவையல் செய்ய போகிறேன். பாருங்கோ, வல்லாரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதி தேசிக்காய், கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு பூண்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 6 சித்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய். இதை வச்சு தான் ஒரு அருமையான வல்லாரை துவையல் செய்ய போகிறேன். முதல்ல எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வச்சுட்டு சட்டியில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். பெரிய கரண்டியால் 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். விட்டுட்டு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுட்டு முதல்ல இந்த காஞ்ச மிளகாயை போடுவோம். லேசாக வதங்கி வரட்டும். அடுப்பை குறைச்சி விடுங்கோ. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் இந்த இஞ்சியையும் போடுவோம். இது ஒரு காவாசி அளவு வெந்தால் காணும். ஒரு 30 செகண்ட் கிளறி போட்டு தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு கொஞ்சமாக போடுறேன். அப்புறம் தேவையான பார்த்து போடலாம். அதை போட்டுட்டு லேசாக இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ பாருங்க வதங்கினா போதும். இது வெங்காயம். இது இப்போ தேங்காயை போடுவோம். தேங்காயை போட்டுட்டு ஒரு கிளறி போட்டு இப்போ வல்லாரையை போடுவோம். வல்லாரையை போட்டுட்டு ஒரு தடவை ஒரு வடிவாக எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி போட்டு நிப்பாட்டினா காணும். ஒரு 30 செகண்ட் காணும். அதோட கொஞ்சோண்டு மல்லியில் இதையும் போட்டு செய்ய நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி போட்டு அடுப்பை நிப்பாட்டி விடுங்க. ஆறுன அப்புறம் அது அரைச்செடுப்போம். பிறகு தேசிக்காய விடலாம். இவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டேன். என்னென்னு சொன்னால் அந்த வல்லாரியோட இந்த பச்சை வாடை கொஞ்சம் போகணும். அப்போ தான் நல்லா இருக்கும் துவையல். இப்போ காணும். அடுப்பை நிப்பாட்டியாச்சு. இதை ஆறட்டும். ஆறுன பிறகு அரைச்செடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துருவோம். துவையலை, வெள்ளாரை துவையல். அதில் பாருங்கள், அந்த சட்டியிலே நான் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதில் விட்டுறேன். ஆக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஆக கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதில் நான் தேசிக்காயை புழிஞ்சு விட்டுறேன். மற்றது இதில் மல்லியில் போட்டதுனால இன்னும் நல்லா இருக்கும். வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான வல்லாரை துவையல் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பதம் சரியாக இருக்கும். நீங்கள் சோத்தில் போட்டு சாப்பிடக்கலாம், அவ்வளோ அது நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு பவுலில் எடுத்து போட்டு காமிக்கிறேன். இது அந்த மல்லி இலையோட வாசமும் வல்லாரையை சேர்ந்து நல்லா இருக்குது வாய்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான வல்லாரை துவையல் அவ்வளோத்துக்கு அருமையாக வந்திருக்குது. இதோட சோறு, தனி சோறோடையே சாப்பிட்லாம். நான் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்ப்போம்ன்ட்டு போட்டு சோறு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதில் பாருங்க, கலர் மாறாமல் அப்படியே பச்சையாகவே இருக்குது. பார்த்தீங்களா? என்ன சொன்னால் ஒரு கொஞ்சம் நேரம் தான் அந்த வேக விட்டதுனால இதை இப்படி இப்போ தனியாக குழச்சி போட்டு சாப்பிடவே அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா சொன்னால் சோறும் அப்படி பச்சையாக இருக்குது. இது முத்துச்சம்பாவும் அமெரிக்கன் அரிசியும் கலந்து செய்த சோறு. எந்த சோறும் நல்லா இருக்கும். பச்சை அரிசிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். செய்து பாருங்கோ. அட்டகாசமான துவையல் அவ்வளோத்துக்கு, வல்லாரை துவையல் அவ்வளோத்துக்கு சூப்பராக வந்திருக்கு. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.